இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டேலில பார்த்தீங்கன்னா, டேட்டா ஸ்ப்ளிட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டைப் இருக்கும். ஸோ அந்த 3 டைப் பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த மாதிரிலாம் யூஸ் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா 25லேருந்து 26 வரைக்கும் நமக்கு டேட்டா இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 1425லேருந்து 31/3/26 வரைக்கும் டேட்டா வந்து நமக்கு இதுல இருக்கு. ஸோ ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, மேல டேட்டான்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுல ஸ்பிளிட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுல வெரிஃபை டேட்டா இருக்கும். இது என்ன பண்ணுவோம்னா, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டேட்டா நம்ம வெரிஃபிகேஷன்ன்றது பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆயிரும்னா, அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வெரிஃபிகேஷன் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த டேட்டான்றதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்பிளிட்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு இங்கே ஸ்பிளிட் டேட்டான்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பிளிட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ நான் 1426ன்றது கொடுக்கலாம். கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஸ்பிளிட் பண்ணுறதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ரம் ஸ்பிளிட் டேட். ஸோ இது கொடுத்த என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்த டேட்ல இருந்து அதுக்கு அடுத்து இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த டேட்ல இருந்து அது ஸ்பிளிட் ஆகிக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இது கொடுத்து பார்க்கலாம். ஸோ 1426 கொடுத்தோம், எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஆல்ட் F3 கொடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2526 டேட்டா, ஃபுல் டேட்டா. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா 1426லேருந்து ஃப்ரம் 1426லேருந்து நம்ம ஸ்பிட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்போ என்ன ஆகிக்கும்னா, அது இருக்கிற லாஸ்ட் 31/3/26 இருக்கிற க்ளோசிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 1426ல நமக்கு ஓப்பனிங்காக எடுத்து வந்துருக்கும். ஸோ 1426லேருந்து 31/3/26 வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும், தனி ஒரு டேட்டாவை நமக்கு கிடைச்சிடும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம்னா, மேலே கம்பெனி கொடுத்துட்டு நீங்கள் ஆல்டர் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த செகண்ட் இப்போ ஸ்கிப் பண்ண கம்பெனியாக செலக்ட் பண்ணி இது டெலிட் பண்ணி ஆல்டிடி கொடுத்துட்டு எஸ் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஆர்யூஸாக இருக்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா நமக்கு அது டெலிட் ஆகிக்கும். ஸோ மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம்னா, டேட்டா கொடுத்துடலாம், ஸ்பிளிட் கொடுத்துடலாம், இங்கே ஸ்பிளிட் டேட்டா கொடுத்துடலாம், இங்கே ஸ்பிளிட் கொடுத்துடலாம். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, செகண்ட் ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ 1426ன்றதை கொடுத்துடலாம். இங்க பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் பிஃபோர் ஸ்பிளிட் டேட். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த டேட்ல இருந்து பின்னாடி ஸ்பிளிட் ஆகிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ நான் இங்க என்ன பண்ணிருந்தேன்னா, இங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் 1/10/25 கொடுத்துறேன். கொடுத்து என்டர் பண்ணிக்கலாம். இதுல பிஃபோர் ஸ்பிளிட் டேட் கொடுத்துக்கலாம். கொடுத்து என்டர் பண்ணிக்கலாம். ஸ்பிளிட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நமக்கு ஸ்பிளிட் ஆயிடுச்சு. இப்போ ஆல்ட் F3 கொடுத்துக்கலாம். ஆல்ட் F3 கொடுத்தோம்னா நமக்கு இங்கே பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 1425லேருந்து 31/3/26 வரைக்கும் டேட்டா கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 1425லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டேட்டா கிடைச்சிருக்கும். ஸோ இதுக்குள்ள என்டர் பண்ணி பார்க்கலாம். டிஎஸ்எஸ் கொடுத்து பார்க்கலாம். ஸோ டிஎஸ்எஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 1425லேருந்து 31/3/26 வரைக்கும் நமக்கு இங்கே வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அதாவது என்னன்னா, நம்ம கொடுத்த டேட்ல இருந்து ஸோ அப்படியே என்ன ஆகிக்கும்னா தனியாக டேட்டா வந்து ஸ்பிளிட் ஆகிக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி என்டர் பண்ணிக்கலாம். மேலே கம்பெனி கொடுத்துலாம், இங்கே ஆல்டர் கொடுத்துலாம். ஸோ இந்த கம்பெனி நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன் பார்த்துக்கலாம். ஸோ மறுபடியும் அந்த கம்பெனி ஓப்பன் பண்ணிச்சிடலாம். டேட்டா கொடுத்துடலாம், இங்கே ஸ்பிளிட் கொடுத்துடலாம், இங்கே ஸ்பிளிட் டேட்டா கொடுத்துடலாம், இங்கே ஸ்பிளிட்ன்றது செலக்ட் பண்ணிச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணிக்கலாம்னா 1426 கொடுத்துக்கலாம். என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இன் 2 கம்பெனிஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இது என்ன பண்ணிக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டாக இருக்கிற டேட்டா அப்படியே வச்சுக்கும். அதுக்கப்புறம் அதுலேருந்து 2 டேட்டாவாக பிரித்து நமக்கு தனித்தனியாக கொடுத்துரும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 டேட்டாவும் நமக்கு கிடைச்சிடும். ஸோ ஸ்பிளிட் ஆகிட்டு ஸ்பிளிட் ஆகட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் ஆல் F3 கொடுத்தீங்கன்னா நீங்கள் மெயின் பேஜ்லேயே பார்த்துக்கலாம். ஸோ இது எக்ஸிஸ்டாக இருக்கிறது 1,01,000. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகிக்கும்னா, அது எந்த டச்சப் இல்லாமல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1425லேருந்து 31/3/26 வரைக்கும் ஒரு டேட்டா கிடைச்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1426லேருந்து 31/3/26 வரைக்கும் ஒரு டேட்டா கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, ஆல்ரெடி இருக்கிறத அப்படியே வச்சுக்கிட்டு 2 கம்பெனியை நமக்கு தனித்தனியாக 2026 26 27 2 வேணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம்.
இதுக்கப்புறம் இது ரீநேம் பண்ணோம்னா நம்ம ரீநேமும் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் அந்த 3 ஆப்ஷனோட பிஹேவியர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.